23/6/2003 மேடம். 23/6/2003. பிறந்த நேரம் காலையில வந்து பாத்தீங்கன்னா 5:05 AM மேடம். 5:05 AM. பிறந்த இடம்? ஆமாம், ராமேஸ்வரம் மேடம். ராமேஸ்வரம். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார். ரிஷப லக்னம், மீன ராசி, ரேவதி நட்சத்திரம் மேடம். மீன ராசி, ரேவதி நட்சத்திரம், ரிஷப லக்னம். மீன ராசிக்காரன்லாம் லைவுக்கு வராதீங்கன்னு எத்தனை சொல்றேன். ஐயோ ஐயா 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 உங்க காலில் விழுகணுங்க ஐயா, ரொம்ப கஷ்டப்படுறேங்க ஐயா. ரொம்ப தான் கஷ்டப்படுறீங்களா? ரொம்ப கஷ்டப்படுறேன். நல்லா ஆகிட்டு இருக்கேன், அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா நல்லா ஆகிட்டு இருக்கேன். மீன ராசிக்காரன்லாம் ஒரு வருஷத்துக்கு ஒன்றும் நடக்காது ஐயா. இப்ப போலீஸ் வேற படிச்சுட்டு இருக்கீங்க, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க ஐயா. போலீஸ் வேலை கண்டிப்பா கிடைக்கும். போலீஸ் வேலை கண்டிப்பா கிடைக்கும். 10ல் சூரிய செவ்வாய் திக்பலமா இருக்கிறாரு. 10ல் ஐயா சொல்லுங்க ஐயா. சனியோட சேர்ந்துருக்குங்க 1 டிகிரியில சூரியன். சூரியன் சனியோட சேர்ந்துருந்தா என்ன? நீங்க ஒன்றும் ஐஏஎஸ்க்கு படிக்கிறேன்னு சொல்லலையே. போலீஸ் வேலைன்றது வேற, அதை விட உயர் பதவின்றது வேற. சரிங்க சரிங்க. ஒரு வருஷத்துக்கு இது கிடையாது. இப்போ நடக்கிறதே சுக்கிர தசை, அதுக்கடுத்து சூரிய தசை, அதுக்கடுத்து சந்திர தசை. சந்திரன் பரிவர்த்தனையாக இருக்கிறாரு. 3-11 கூடியவர்கள் பரிவர்த்தனையாக இருக்கிறது மிகப்பெரிய யோகம் ஐயா. சரிங்க. இந்த அமைப்பில் போலீஸ் வேலை உறுதியாக கிடைக்கும். அதுக்காக சூரியன் சனி சேர்ந்திருந்தா என்ன? சூரியன் சனி சேர்ந்திருப்பது மிகப்பெரிய அதிகாரத்திற்கு தடை. ஐயா, எங்க அப்பாவோட நல்ல உறவு தாங்க ஐயா இருக்கு. சூரியன் சனி சேர்ந்திருந்தா அப்பாவோட ஒரு நல்ல உறவு இல்ல, சொந்த பந்தத்தோட இல்ல, எங்க அப்பாவோட நல்ல உணர்வு இருக்கு. இன்னும் ஒரு சின்ன பஞ்சாயத்து மட்டும் வருங்க, ஒரு சில பிரச்சனை மட்டும் வரும். 9ஆம் இடம் வலுத்த உச்ச குருவால பார்க்கப்படுது. சரிங்க சரி ஐயா. ஐயா தெய்வமே கூட ஐயோ தெரியுமாங்க ஐயா. எப்பங்க அப்பா உறவு கெடும்? நீங்க தான் சொல்லுங்க, எப்ப அப்பா உறவு கெடும்? நம்மோட அப்பா சனி தசை சூரிய புத்தியில கெடுங்க ஐயா. சனி தசையில கெடும். சனி தசை உங்களுக்கு வந்ததா? வரலைங்க ஐயா, வரல. சனி தசை வந்திருந்தா அப்பாவை அறுவாள் எடுத்து வெட்ட போவீங்க. ஐயோ ஐயா, இப்ப சுக்கிரதசை சூரிய புத்தியில மனசுல இருந்து லைட்டா ஒரு சில பிரச்சனை வந்துச்சுங்க. சூரிய புத்தி வரும்போதெல்லாம், சூரிய தசை வரும்போது அப்பாவால ஏதாவது மன கஷ்டங்கள் இருக்கும். சூரிய தசை 2040 வரப்போகுது. 2040 உங்க அப்பாவுக்கு எப்படியும் 70-80 வயசு ஆகும். இன்னும் 20 வருஷம் இருக்கு. ஐயா உங்கள்கிட்ட ஒண்ணு கேட்கணுங்க ஐயா. இப்ப சுக்கிரதசை சூரிய புத்தியில எனக்கு உங்களோட 8-12 பாவத்துவமான வெளியூருக்கு போய் கஷ்டப்பட்டு வருவோம் உங்களுக்கு ஐயா. இந்த மாதிரி நான் வந்து சென்னையில ராமேஸ்வரத்துல இருந்து சென்னை வரைக்கும் போயிட்டு அங்க போய் கஷ்டப்பட்டு வந்தேங்கய்யா. கொஞ்சம் மைண்ட்லாம் ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. இதுக்கு ஐயா ஐயா அப்படி சொல்லிடுறேங்கய்யா. இப்ப சுக்கிரதசை சுக்கிர புத்தி, சுக்கிரதசை சுக்கிர புத்தி, சனியோட அந்தரம் சூரியனோட சூட்சுமம், சனியோட அந்தரம் சூரியனோட சூட்சுமத்துல எனக்கு தலை சார்ந்த பிரச்சனை பயங்கரமா தியானத்தினால வந்துருச்சுங்கய்யா. பாருங்க, ஜோசியத்தை நீங்கள் வேறு விதமாக புரிவீங்க, நான் வேறு விதமாக புரிவேன். சுக்கிரதசை சூரிய புத்தியில் தகப்பனை பிரிஞ்சிங்களா? சுக்கிரதசை சூரிய புத்தி ஆமாங்க. எனக்கு பயங்கர சண்டை வந்துச்சு, நான் பிரிஞ்சு சென்னை வரைக்கும் போயிருந்தேங்க. உங்கள் அப்பா உயிரோடு இருக்கணுன்றதுக்காக உங்களை மெட்ராஸுக்கு அனுப்பிச்சிச்சு, அவ்வளோதான். அனுப்பிடுச்சு. சரிங்க சரிங்க. 8ஆம் இடத்துல அப்பா உயிரோடு இருக்கணுன்றதுக்காக. எப்பெல்லாம் சூரியன் வருதோ அப்பெல்லாம் அந்த புக்திகள் வரும்போது, தசை வரும்போது வேறு பலம் நடக்கும். அது அப்புறம் இன்னும் 20 வருஷம் இருக்கு. சரிங்க சரிங்க. அப்பாவுக்கு என்ன வயசு? அப்பாவுக்கு வந்து இப்ப 52 வயசு ஆகுங்கய்யா. இன்னும் 20 வருஷம் கழிச்சு 72 வயசு ஆகும். 72 வயசு ஆகும். சரிங்க சரிங்க. சுக்கிரதசை சூரிய புக்தி உங்களை மெட்ராஸ் ராமேஸ்வரத்துலேருந்து மெட்ராஸுக்கு அனுப்பிச்சிருச்சு. அப்பாவை பிரிஞ்சு 600-700 கிலோமீட்டர் வந்துட்டீங்க. 600 கிலோமீட்டராவது அப்பாவை பிரிஞ்சு வந்துட்டீங்க. சரிங்க. ஆமாங்க ஐயா, உங்கள்கிட்ட பேச ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நல்லா இருக்கீங்க. ரேவதி நட்சத்திரம்ன்றதுனால கடுமையான மன உளைச்சல், எதிர்பார்ப்பு, ஏமாற்றம் அடையக்கூடிய தன்மை 1 வருஷம் உண்டு. ஆனால் இந்த 10ல் செவ்வாய் இருக்கிறது ஒரு போலீஸ்காரர். நீங்கள் கான்ஸ்டபிளுக்கு தான் எழுத போகிறீங்க, கான்ஸ்டபிளுக்கு தான் ஆசைப்படுறீங்க. புரியுதா உங்களுக்கு? ஆமாங்க ஐயா. ஆனால் எஸ்ஐ மேலே ஒரு ஆசை இருக்குது, ஆனால் கிடைச்சா ஈஸியாக கிடைச்சிற மாதிரி இருக்குங்க. கான்ஸ்டபிள் ஆகி 15 வருஷம் ஆகும். அதான் சூரியன் சனி கான்ஸ்டபிள் ஆகி ஏட்டுக்கு கூட செலிட் அடிக்க வேண்டியிருக்கும், எஸ்ஐக்கு கூட செலிட் அடிக்க வேண்டியிருக்கும். சூரியன் சனி சேர்க்கை இருக்குதே, எனக்கு அரசு வேலை கிடைக்குமான்னு நீங்கள் கேட்டதுக்கான கேள்வி இதுதான். ஜோதிடம் மகா நுணுக்கமானது. 10ல் இருக்கக்கூடிய செவ்வாய் சிம்மத்தோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் உறுதியாக காவல்துறையில் வருவீங்க. சுக்கிரதசை நடக்கிறதுனால. சரிங்க. சுக்கிரதசை நடக்கிறதுனால கண்டிப்பாக உண்டு. சரியா? 17 டிகிரியில் இருக்கீங்க. அதெல்லாம் நல்லா தாங்க இருக்கு. சூரியனும் சனியும் கொஞ்சம் ஒரே டிகிரியில் இருக்கிறாங்க. எது 17 டிகிரியில் இருக்குன்னீங்க? இப்ப ராகுவும் சுக்கிரனும் 17 டிகிரில இருக்குங்கய்யா. சரி. எனக்கு வந்து இந்த சுக்கிரதசை ஷார்ட் ஆனட்டியும் லைட்டா கிட்னி சார்ந்த ப்ராப்ளம் வந்து ஒரு வருஷம் 2 வருஷம் இந்த மாதிரி இருந்து
சூரிய புத்தியில சரியாச்சு. சூரிய புத்தியில கிட்னி சார்ந்த பிரச்சனை சரியாயிருச்சு. ஆனா மென்டல் ப்ராப்ளம் இதுக்கு முன்னாடி ஒரு சூரியன் சனி சேர்ந்திருக்கிறதுனால தியானத்தின் மூலியமா தலை சார்ந்த பிரச்சனை வந்துருச்சுங்கய்யா. தலை சார்ந்த பிரச்சனை சூரிய புத்தியில. ஜோசியத்தை நல்லா புரிஞ்சிருக்கிறீங்க. ஜோசியம் உங்களுக்கு லக்னத்தில் திக்பலமாக சுபத்துவமாக இருக்கின்ற புதனின் மூலமாக கண்டிப்பாக வரும். நல்ல ஜாதகம். கான்ஸ்டபிள் வேலையை பாருங்கள். பலதரப்பட்ட அமைப்புகளோடு தொடர்புகள் வரும். ஆனால் கான்ஸ்டபிள் கிடைப்பு உங்களுக்கு ஒரு வருஷம் கழித்து கண்டிப்பாக கிடைக்கும். சூரிய தசை செவ்வாய் பக்தியில் இருந்து, சுக்கிர தசை செவ்வாய் பக்தியிலிருந்து நல்ல வாழ்க்கை அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி. நேரம். ஹலோ.